நதியை தடுக்கிறேன் என்று சொன்னபோது இந்திய பெருநிலத்திலே ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எதிர்த்து பேசினேன். இந்த மகன் மட்டும்தான் பேசினேன். நதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உடைமையது, உலக உயிர்களின் பாய். என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், எனக்கு மட்டும். பூமி தாயின் மலை மார்பில் விருந்துகிற பால், அருவி பால், அது உலக உயிர்களுக்கு. அதை தடுக்க உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அதை ஏன் தடுக்கிற? இந்த தாக்குதலை சம்பந்தப்படாத பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கான், பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பலாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மானு குயில் மயில் எல்லாம், அவற்றுக்கான நீர், அதை யார் தடுக்கிற உரிமை உனக்கு கொடுத்தது? ஒருத்தனும் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்படியானால் ஒன்று செய், தண்ணீரை விட்டுவிடு. தண்ணீர் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம். பாகிஸ்தானுக்குள்ள போற காற்றை மறைச்சிரு, ஏன்னா சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவிலிருந்து காத்து வராதரா அப்படின்னு வேணா தடு அப்படின்னு. நீங்க திருப்பி மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லுங்க? என்னைக்கு, எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க? இவர்கள் இன்றும் நான் சொல்லுவேன், இப்ப நேரம் ஆகி போச்சு, அதனால நிறைய பேச முடியாது. இதெல்லாம் இந்த ஆவணப்படத்தை ஒரு நாள் வெளியிட்டு மிச்சத்தை எல்லாம் வச்சு அங்க நான் பேசிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதி சொல்றேன், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நான் இந்த பாருங்க, நான் ஒரு சத்தியம் தருகிறேன், ஒரு சத்தியம் தருகிறேன். அன்னைக்கு வந்து இங்கே கண்ணீர் சிந்தி என் தங்கைகள், என் தங்கை முபின், என் தங்கையின் மட்டுமல்ல, இங்கே கண்ணீர் சிந்திய எல்லா என் தங்கையினுடைய கண்ணீரையும் இந்த அண்ணன் துடைப்பேன் என்கிற உறுதியை நான் தருகிறேன். எந்த மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுங்கள். இஸ்லாமிய சொந்தங்களுக்கான பிரச்சனைக்கு நிற்கிறோம், அதிலே அவர்கள் வாக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதியத்திற்கு யாருக்காக நிற்கவில்லை? எல்லாருக்காகவும் நிற்கிறோம். நீங்கள் தான் ஒரே ஒரு முறை கூட இந்த பிள்ளைகளுக்காக நிற்கவில்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம்.